வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவுசை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் ஓனர், அதுபோல் கூகுளுடைய ஓனர், ஆப்பிள் நிறுவனமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் நிறுவனமாக இருக்கட்டும், ஏன் நம்ம எலான் மஸ்காக இருக்கட்டும், இவங்களாம் அந்த நிறுவனத்தை எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? ஒன்று தங்களுடைய கல்லூரி காலத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க, சிலர் காலேஜே போகாமல் ஸ்கூல் படிக்கும் போதே அந்த நிறுவனங்களை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊரில் இன்ஜினியர்ஸ்லாம் படித்து முடித்தோடனையும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு தான்ப்பா போகிறாங்க, சிலருக்கு வேலையே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைப்பாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயும் இது போன்ற டெக்னாலஜி ஜாம்பவான்கள் வரக்கூடிய காலத்தில் உருவாக போகிறாங்க. ஏன்னா அதுக்கான வலிமையான அடித்தளம்ங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடாக இருக்கட்டும், இதெல்லாம் அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு பல தொழில்நுட்ப ஜாம்பவான்களை நம்ம மண்ணிலேருந்து உருவாக்க போது. அதுக்காக பொறியியல் கல்லூரிகளும் தங்களுடைய கட்டமைப்பையே முழுமையாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெறும் பாடத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக உருவாகாமல் படிக்கும் போதே முதலாளிகளாக உருவாயிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த எபிசோடை முழுசாக பாருங்கள். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரிக்கு வந்திருக்கோம். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கும் போதே ஓனர்ஸாக மாறி இருக்காங்க. பல ப்ராஜெக்ட் அவங்க உருவாக்கி பல நிறுவனங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோ டாம் க்ரூஸ் தெரிவார்ல, ஆக்சுவலி அது வந்து டாம் க்ரூஸ் கிடையாது, பேசிகிட்டு இருக்கக்கூடிய நான் தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணேன், ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் லிமிடெட் பார்க்க போகிறோம். அதுவும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குனது தான். ஸோ ஏஆர் தான் ஃபியூச்சர். ஏன் அதை வச்சு நம்ம நிறைய ப்ராடக்ட் உருவாக்குறோம். இவர் தான் சந்தீப், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும் சொல்லக்கூடாது, ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அது எப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய் சந்தீப், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பெரிய டீம் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து ஏஆர்விஆருக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏஆர்விஆர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன பாசிபிலிட்டி வேணாலும் நமக்கு க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஒரு ட்ரைனிங்னாலும் இல்லை எதை வேணாலும் சிமுலேட் பண்ணலாம். அப்போ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் ஒரு காலேஜில் வழக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இல்லை மினி ப்ராஜெக்ட் இப்படிலாம் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணுறீங்களா? இல்லை வந்து ஒரு கம்பெனி உருவாக்கி ஒரு கம்பெனி ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி பண்ணுறீங்களா? நாங்கள் கம்பெனி ப்ராடக்ட் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் போல் நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. தேர்ட் இயர் முடித்தோன்னேமா? தேர்ட் இயர் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஏஆர்விஆரில் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் இருந்தது. அது இல்லாமல் கரண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணிட்டு இங்கே காலேஜில் வந்து இன்குபேஷனே வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாமே. காலேஜில் இருக்க அதர் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து இன்குபேஷனே வந்து பிக் பண்ணி கொடுத்தாங்க. பிக் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இன்டர்ன்ஷிப்பாகவும் இல்லை ப்ராஜெக்டில் வந்து பார்ட்னர் மாதிரி போட்டு இப்போ கிளைண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வருது கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப் மாதிரி ஸ்டைஃபண்டும் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது இல்லாமல் ப்ராஜெக்டில் வந்து ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி போட்டு ஒரு பர்சன்டேஜ் டிவைடன் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது ஒரு கேமிங் செட்டப் மாதிரி தெரியலாம். நம்ம வந்து பிளேயிங் கேம் பார்ப்போம்ல, பட் அது மாதிரி இது கிடையாது. இந்த ப்ராடக்டை இவங்க டிஃபென்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, இராணுவத்துறைக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸான ஒரு ப்ராஜெக்ட். அது எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன? ஏன் டிஃபென்ஸுக்கு இதை பண்ணுறீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, லைக் இப்போது இது வந்து ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ அவங்களோட மேஜர் திங் என்னென்னா, டிஃபென்ஸ்க்காக வந்து இப்போ ஒரு சோல்ஜர் வந்து ஒரு வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ணும்போது, ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷன்னா, ஐஸ் ரோட்டில் ஓட்டுற மாதிரி இருக்கும், சிப்பரியாக இருக்கும், ஸோ மவுண்டன் ட்ராக்ல போட்டுற மாதிரி இருக்கும், ஸோ ஒரு சைடு ஹில்லாக இருக்கும், ஒரு சைடு அப்படி கீழே பார்த்தா ஒரு 1000 ஃபீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சினாரியஸ்க்காக டேரெக்டாக ஒருத்தர் ஆன் ரோட்டில் போய் ட்ரைவ் பண்ண வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கலாம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு விஆர்ல இந்த மாதிரி செட் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துட்டு, ஸோ அந்த மென்டல் ஃபியரை கூட அவங்களால இதனால கம்மி பண்ணலாம். ஸோ அந்த ஹைட்டோட ஃபியர் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு நிறுவனத்தில் நடக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது செஞ்சு காட்டுறீங்களா? ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது வந்து விஆர் ஹெட்செட்டு. ஸோ அங்கே இது வந்து லாஜிடெக் G293 உடைய சிமுலேஷன் கியர்.
இது மூலமாக நாங்கள் வந்து இந்த ரிக் ஃபுல்லாகவே எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் மெக்கானிக்கல் சீனியர்ஸ் பண்ணி கொடுத்தது. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணதில் நாங்கள் வந்து இந்த ரிக் ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அன்ரியல் இன்ஜின் சொல்லி ஒரு சாஃப்ட்வேரில் நாங்கள் கேம் சிமுலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேமில் வந்து ஒரு என்வாயன்மெண்ட் பண்ணி இப்போதைக்கு பேசிக்காக ஃபாரஸ்ட் என்வாயன்மெண்ட் வச்சுருக்கோம். அந்த என்வாயன்மெண்ட்டில் இப்போ கேம் பிளே நடந்துட்டு இருக்கு. இப்போ வழக்கமாக வந்து இப்போ ஆர்மியில் வந்து அந்த டெரைன் இருக்குல்ல, அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குமா அந்த மாதிரி? வந்து இது மட்டும் இல்லாமல் லைக் நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் வாங்கி அந்த ஒவ்வொரு ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு என்வாயன்மெண்ட் புதுசாக செஞ்சு அண்ட் அட் த சேம் டைம் டைனமிக் என்வாயன்மெண்ட்டும் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். லைக் டைனமிக் அந்த டைமில் அவங்களுக்கு எந்த ட்ரைனிங் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த ட்ரைனிங் வந்து அவங்க ரிக்வயர்மெண்ட்டாக சொன்னாங்கன்னா அந்த என்வாயன்மெண்ட் செஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. இப்போ ஒரு மேஜர் இருக்காரு, அவர் கீழே வந்து ஒரு பெரிய பட்டாலியன் இருக்குது, அவருக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் எடுத்து இந்த டெரைனில் ஓட்டணும் அப்படின்னா அந்த டெரைன் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு வெதர் கண்டிஷனில் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கோ அதை சொன்னால் இமீடியட்டாக அவங்களால ஒர்க் பண்ணி தர முடியும். ஆமாம். அந்த நாங்கள் சொன்ன ஒரு தேர்ட் பர்சன் வந்து எல்லாம் வியூ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த தேர்ட் பர்சன் விருப்பப்பட்டா ஏதாச்சும் அப்செக்ட் கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க கோட்டு போகிற கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டி ஒரு அப்டக்கிள் புதுசாக கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க எப்படி அந்த அப்டக்கிள் ஓவர் கம் பண்ணி வர போகிறாங்க, இப்போ நார்மலாக ஏதாச்சும் ஒரு பெடஸ்ட்ரியன் நடுவில் வர மாதிரி, ஸோ அந்த மாதிரி அப்டக்கிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த டைமில் அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் ஆகுது, ஸோ அதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணேன், ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் தான், இந்த திடீர்னு வரக்கூடிய இந்த அப்டக்கிள்ஸ் தான் நம்ம எப்படி இந்த மாதிரியான டெரைனில் எப்படி ஓட்டி பழகிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இதை கொடுக்கும் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. மறுபடியும் அதே தப்பாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வழக்கமாக இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபைனல் இயருக்கு வருவாங்க, வெளியிலேருந்து நிறைய கம்பெனிகள் வருவாங்க, அரியர் வச்சுருக்கீங்களா இல்லை நோ அரியர், ஸோ நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டை கலந்துக்கங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கீங்களா, கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பிளேஸ்மெண்ட் நடக்கும். பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸை வச்சு டெக்னாலஜியை ரெடி பண்ணி அந்த டெக்னாலஜி மூலமாக சில ப்ரோட்டோடைப் உருவாக்குறாங்க. ஸோ இதை வந்து பல தொழில்துறை நிபுணர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள்ட்ட காட்டி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் எம்ப்ளாய்மெண்ட்டாக இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஓனர்ஷிப்பையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப்பாக இது இருக்குது. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில், குறிப்பாக இன்ஜினியரிங் எஜுகேஷனில் மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இதுதான் வெளிநாடுகளில் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்ம ஊர்லேயும் நடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். இவங்களாம் இதை வந்து ஏஐ மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஐ மூலமாக நிறையா சாஃப்ட்வேர்ஸ், நிறைய ப்ராடக்ட் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் இவங்களும் அதில் புதுசாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு இங்கே ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன். ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோ டாம் க்ரூஸ் தெரிவார்ல, ஆக்சுவலி அது வந்து டாம் க்ரூஸ் கிடையாது, பேசிகிட்டு இருக்கக்கூடிய நான் தான். நான் வந்து இந்த கேமரா முன்னாடி இருக்கேன். ஸோ என்னுடைய ஃபேஸை வந்து அது வந்து டாம் க்ரூஸ் மாதிரி மாற்றி காட்டுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னாலும் புதுசாக இதுலேருந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க வந்து அந்த R&D மோடில் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. ChatGPT மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ராம்ப்ட் கொடுத்தா நமக்கு நிறைய ப்ராடக்டை கொடுக்குதுல்ல. ஸோ அது மாதிரி இவங்க வந்து ஒரு தனியான ஒரு செட்டப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதுலேருந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய விஷயம் எப்படி நடக்குதுங்க
அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டெடிபேர் வந்து ஒரு கிதார் வாசிக்கிற மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த செட்டப் தான். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய விஷயத்தை, அவங்களுடைய ஸ்கில்லை வந்து நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். ஸோ இந்த ஹால் ஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கிடையாது. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து இருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காங்க, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்படி பல டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு ப்ராடக்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கார்ப்பரேட் வேர்ல்ட்லையும் வெளியில் ஒரு நிறுவனத்துக்குள்ளே போனாலும் நடக்கும். ஒரு நிறுவனத்தில் ஒரே துறையை சார்ந்தவர் மட்டும் இருக்க மாட்டார். அது ஐடியாக இருந்தாலும் சரி, இல்லை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பல துறைகள்லேருந்து அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் ஒரு ப்ராடக்டை உருவாக்க முடியும். ஸோ அதுதான் இன்ஜினியரிங், அதுதான் இன்ஜினியரிங் வேர்ல்ட். அதை இவங்க வந்து இந்த காலேஜ்லேயே ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடாது, இவங்களும் ஒரு குட்டி ஒரு ஆண்டர்பனர் தான். இவங்களும் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஹாய் ஹாய். ஸோ ஓகே, சொல்லுங்கள், உங்கள் நிறுவனம் பேர் என்ன? நாங்கள் இப்போது உருவாக்குற நிறுவனத்துக்கு பேர் வந்து ட்ரீம்வெல் எக்ஸ்ஆர். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆர்கிடெக்சர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து பில்டர்ஸ் அவங்க பிளான் போட்டுருவாங்க, ஒரு 2D பிளான் போட்டுருவாங்க. அது வந்து அவங்களோட கிளைண்ட் கிட்ட காட்டும் போது அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியாது. ஆஸ் அன் இன்ஜினியரா நம்மளுக்கு வந்து இந்த காலம் எத்தனை வைக்கணும், எந்த அளவுக்கு எலிவேஷன் வைக்கணும் அப்படின்றது நான் 2D பிளான் காட்டும் போது அது எனக்கு புரிஞ்சிடும். ஆனால் ஆஸ் அ கிளைண்டா அவங்க வேற ஏதாச்சும் துறையில இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு இந்த பில்டருக்கும் அவங்க கிளைண்ட்க்கும் நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் பண்ணணும் நான். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம்னா, AR/VR டெக்னாலஜி யூஸ் பண்ணி எங்களால் என்ன பண்ண அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தா நிறைய ப்ராடக்ட் வந்து AR/VR வச்சு பண்ணுறோம். இப்போ உங்களுடைய நிறுவனத்துக்கும் பேஸ் வந்து AR/VR இருக்குது. ஸோ AR/VR தான் ஃபியூச்சராக, ஏன் அதை வச்சு நம்ம நிறைய ப்ராடக்ட் உருவாக்குறோம்? இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு 2D வீடியோவாக பார்த்துருப்போம், இமேஜஸாக பார்த்துருப்போம். ஸோ அதோட நான் அந்த ஒரு இடத்துக்கே நான் போய் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ARம் யூஸ் ஆகும், VRம் யூஸ் ஆகும். ஸோ எனக்கு வீடியோ இந்த இருக்கிற டெக்னாலஜியோட இது பெட்டராக எனக்கு இமர்சிவ்னஸ் கொடுக்குது. அதனால நான் AR/VR போகிறேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, AR/VRன்றது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் உருவாகணும். ஒரு இப்போ படிக்கும்போது வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஃபஸ்ட்டு பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட், கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்ஸு, தென் அதுக்கப்புறம் பெரிய துறை நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து வரணும். ஸோ இதெல்லாம் இப்போ பண்ணி முடிக்கிறதுக்கே 4 வருஷம் முடிஞ்சிடும். தென் அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகணும். இப்படிங்கிறது தான் நம்ம வழக்கமாக பார்த்த செட்டப். அந்த செட்டப் வந்து இங்கே கொஞ்சம் மாறி இருக்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறத ஏன் வந்து படிக்கும்போதே அதை நம்ம செய்யணும் அப்படின்னு எந்த விஷயம் உங்களை புஷ் பண்ணுச்சு? உங்கள் ஜென்ரேஷன் எப்படி மாறி இருக்கீங்க? ஆக்சுவலி நீங்கள் 2K கிட்னு நினைக்கிறேன்ல. ஸோ எங்கள் ஜென்ரேஷன்லேருந்து உங்கள் ஜென்ரேஷன் எப்படி மாறி இருக்கு? ஸோ நாங்கள் ஏன் இப்போ எல்லாமே இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இருக்கிற இங்கே நெட்வொர்க் இங்கே வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போது நான் வந்து EC ஸ்டூடெண்ட். நான் வேலைக்கு போயிட்டேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க மோஸ்ட்லி EC ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, IT ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி மோஸ்ட்லி அந்த ஒரு சின்ன சர்க்கிளாக மாறிடும். ஆனால் இப்போ காலேஜ்னா எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் பசங்களும் தெரியும். இப்போ நான் வந்து EC ஸ்டூடெண்ட், என்னோட டீமில் வந்து IT ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸு கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். அதனால் அந்த அளவுக்கு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னால் காலேஜில் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பிளான். ஓகே, ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து பண்ணுறதுங்கிறது வெளியில் போனால் கஷ்டம், காலேஜில் இருந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஆமாம். ஸோ மோஸ்ட்லி இப்போ ஸ்டார்ட் அப்பில் நிறைய பேர் CEO என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டர்வியூ வைக்கும்போது அவங்களுக்கு சரியான பர்சனல் கிடைக்க மாட்டாங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு பர்சனல் கிடைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ வச்சு தான் பார்க்கணும். ஆனால் காலேஜ்லன்னா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு அவனை ரொம்ப நல்லாவே தெரியும், இவன் இது பண்ணுவான், இவனுக்கு இந்த மாதிரி கேப்பபிள், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குன்ட்டு எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ அப்படின்றப்போ ஈஸியாகவே ஓரளவு ஸ்டார்ட் மாதிரி கொண்டு வரோம். இது வரைக்கும் நம்ம 2 MSME யூனிட் பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குன அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் லிமிடெட் பார்க்க போகிறோம். அதுவும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குனது தான். ஸ்பார்க் இன்வோடெக் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் லிமிட்டடை ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க இங்கே ஃபைனல் இயர் படிக்கும்போது. இப்போ அவங்க பாஸ்ட் அவுட், அவங்க வெளியில் வந்துட்டாங்க. ஆனாலும் இதே இடத்துல இருந்து அவங்க வந்து தங்களுடைய நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்டை யாருக்கெல்லாம் அவங்க வெளியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எதிர்கால தொழிலதிபர்கள் ஹரி அண்ட் தருண் 2 பேர் இருக்காங்க. ஹாய் 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 ஹாய். ஓகே, நிறைய விஷயங்களை உங்களோட நம்ம பேசலாம். இனிஷியல் ஸ்டேஜில் என்ன ப்ராடக்ட் உருவாக்குனீங்க, அது யாருக்கு, எந்த செக்டாருக்கு பயன்படுற மாதிரியான ப்ராடக்ட்? இனிஷியலாக நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோன்னா பயோகேஸ் பிளான்ட் ஆட்டோமேஷன் அப்படி தான் வந்தோம்.
அதுக்கடுத்து தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ECU அண்ட் OCU பண்ணோம். ECUனா இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட், OCUனா ஆயில் கண்ட்ரோல் யூனிட். ECU என்ன பண்ணோம்னா நம்ம இன்ஜினுக்கு போகிற ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து நமக்கு மாறும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கறது, உள்ள இன்ஜினில் இருக்கிற ப்ரெஷரு, எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொறுத்து மாறும். அது எந்த அளவு துல்லியமாக நம்ம கணக்கு பண்ணி கச்சிதமாக ஃபியூவல் கொடுக்குறோமோ அந்த அளவு நமக்கு ஃபியூவல் கன்சர்வேட்டிவாக நமக்கு வெஹிக்கிள் மூவ் ஆகும். அதில் வந்து ஒரு இனோவேஷன் பண்ணலாம், அது வந்து முடிஞ்ச அளவு நம்ம கம்மி பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஏன்னா ECU பொறுத்தவரையில் கோடும் சரி ஹார்ட்வேரும் சரி ஃபுல்லாக ஃபாரின் எக்ஸ்போர்ட்டு, நமக்கு உள்ள வந்து பெருசாக சொல்யூஷன்ஸ் கிடையாது. இப்போ நம்ம பார்த்துக்கூடிய இந்த விஷயம் இது வந்து உங்களுடைய ப்ராடக்ட் தானே? ஆமாம், எங்களோட ப்ராடக்ட் வந்து இப்போ போட் இன்ஜினில் கனெக்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. கடலில் இருக்காங்க, நடுக்கடலில் சம்திங் அரௌண்ட் தீவு பக்கம் இருக்காங்க. ஓகேவா, இது வந்து இன்ஜினில் ஆயில் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணவும் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வராங்க. ஓகே, இது வந்து ஃபிஷர்மேன் பயன்படுத்துகிற ஒரு ப்ராடக்ட். ஆமாம், ஃபிஷர்மேன்ஸுக்காக இனிஷியல் ஸ்டேஜில் டெவலப் பண்ணோம். எந்த இன்ஜினுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாலேஜ் ஷேரிங் தான் இந்த ஜென்ரேஷனில் நடந்துக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே. ஸோ அதை வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவோட ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் இஸ்ரோ மாதிரியான நிறுவனங்களோட இவங்களுடைய அறிவுங்கிறது பகிர்ந்து கொள்ளப்படுது. அதற்காக நிறைய போட்டிகள் நடத்துகிறாங்க இஸ்ரோ, அதில் இவங்க கலந்துக்கிறாங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் அங்கே இடம் பிடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய ப்ராடக்டை வந்து அது மார்க்கெட்டுக்கு வர்றதுன்னு அதில் நிறைய கட்டங்கள் இருக்குது. அதுக்கு முன்பு இவங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஃபீல்டில் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹாய், உங்கள் பேர் என்ன, உங்கள் டீம் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எஸ் சார், ஐம் தனுஷ்குமார். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக வந்து ஆடாஸ்ரான்னு சொல்லிட்டு டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் பேசிக்கலி எதுக்காக ஒர்க் பண்ணுறோன்னா டிஃப்ரெண்ட் இன்டர்நேஷ்னல் ரோபோட்டிக் சேலஞ்சஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போது கரண்ட்லி 6 மந்த்ஸாக இஸ்ரோ ரோபோட்டிக் சேலஞ்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் டீம் எத்தனை பேர்? உங்கள் டீம் ஸோ எங்கள் டீமில் ஆக்சுவலி வந்து 30+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இஸ்ரோ ப்ராஜெக்ட்டுக்காக 10 மெம்பர்ஸ் தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது டீமோட கன்ஸ்டன்ஸ். ஸோ தென் அந்த 10 டீம்ஸில் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பரத், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். தென் இவர் மெக்கானிக்கல் லீட் பிரேம். தென் இவர் வந்து அனீஷ் போஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் லீட். தென் இவர் கிருபாகரன், இவர் வந்து ஃபியூச்சர் டீம் கேப்டன். அண்ட் இஸ் ஏ லீட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து இன்டர் கொலாபரேட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். லைக் மல்டி டிசிப்ளினராக தான் ஒர்க் பண்ணிருக்கோம். நாங்கள் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் போன ஸ்டூடெண்ட்ஸாக அதுலேயும் இருக்கீங்க, இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்கல்ல? எஸ் சார், எஸ் சார். ஸோ நாங்கள் 2 பேர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது போக இப்போது கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சீனியர்ஸ், உங்களோட அலுமினிட்டெல்லாம் உங்களை பார்த்து பேசியிருப்பாங்கல்ல. அப்போ வந்து அவங்க வந்து ஃபைனல் இயர் வரும்போதே ஆல்மோஸ்ட் எப்படியாவது ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள ஒரு ஜாப் எடுத்துடணும், ஒரு வேலைக்கு போயிடணும், ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை நோக்கி போயிடணுங்கிறது மேக்ஸிமம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் சிஸ்டமாக இருக்கும். உங்கள் அலுமினியை கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த விஷயங்களை. இப்போ நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு காம்படிஷன், ஒரு நாலேஜ் ஷேரிங், ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும், இப்படியான விஷயம் வந்து எது உங்களை முன்னெடுக்க வச்சுச்சு? ஆக்சுவலி உங்கள் ஜென்ரேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்களா? ஸோ ஆக்சுவலி லைக் ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தாங்க. லைக் கம்பெனிஸ் தான் முக்கியம், லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் முக்கியம் மாதிரி இருந்தாங்க. பட் இப்போது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் போர் ஆகிடுச்சு. ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறதுலாம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது கேட்டால். ஸோ நானுமே இங்கே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான். நான் இப்போது கரண்ட்லி எனக்கு வந்து ரோபோட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்னா நான் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே வந்து ரிசர்ச் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் என்னோட 4th இயர் முடிச்சுட்டு. தென் எங்கள் கூட இருக்கிற டீம்ஸும் லைக் அந்த மாதிரி மோட்டோ தான். லைக் ஹையர் ஸ்டடீஸ் தான் நிறைய பேர் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்காங்க. அது போக இந்த மாதிரி ஒரு ரோபோட்ஸ்லாம் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நாங்கள் ஸ்டாண்டலோனாக நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து நாலேஜ் இதில் கெயின் பண்ணுவோம். ஸோ அதனால் லைக் இண்டஸ்ட்ரி டிமாண்ட் வந்து ஸ்டில் எனக்கு இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ட்ரேட் சென்டர் கிட்ட போகும்போது நாங்கள் இந்த மாதிரி ரோவர் பற்றி சொல்லும் போது அவங்களே நிறைய பேர் வந்து எங்களை டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்குலாம் ரெடியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து டிமாண்டடாக தான் இருக்காங்க இந்த மாதிரி ஸ்கில்க்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு தான் போகணுன்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு R&D பண்ணுறதுக்கும் நிறைய பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் இப்போது R&Dல தான் ஒர்க் பண்ணிருக்கோம். R&D அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய வார்த்தையாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. வெளிநாடுகளில் தான் R&D இருக்கும். அதுவும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து R&D செட்டப் வச்சுருப்பாங்க. காலேஜில் அந்த மாதிரியான செட்டப்லாம் இருக்குமான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து காலேஜில் அதுக்கான செட்டப்ஸ்லாம் நிறைய உருவாகிருக்குல்ல? ஷோர் சார். இப்போது இன்குபேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நிறைய பேர் வந்து இங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு ஹப் மாதிரி நிறைய ரிசோர்ஸ் பீப்புள்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பாஸ்ட் அவுட் இங்கே நான் R&D ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட சீனியர்ஸ் வந்து இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட நிறைய டவுட்ஸ் கேட்பேன். இந்த மாதிரி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு இயர்லேருந்து ஒரு இயருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் நிறையா விஷயம் கெயின் பண்ணிகிட்டு இருப்போம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.